பத்ருடைய களம். வரிசையை சரிபடுத்துகிறார்கள். அங்கே ஒருவர் மட்டும் வரிசையை விட்டு வெளியே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய குச்சியை கொண்டு அவரை கொஞ்சம் குத்தி உள்ளே தள்ளினார்கள். இஸ்தவு யா சவாத், வரிசையை சரிபடுத்துங்கள் சவாதே. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை, என்னை வேதனைப்படுத்தி விட்டீர்கள், பழி தீர்க்க வேண்டும். சஹாபாக்கள் கோபமடைந்தார்கள். வேண்டாம், இதோ சவாதே, உனக்கு முன்னால் இருக்கிறேன், பழி தீர்த்துக்கொள். கையில் இருந்த குச்சியை தூக்கி எறிந்த அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அணைத்தார் அந்த தோழர். கேட்டார்கள், சவாதே, ஏன் இப்படி செய்கிறாய்? அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய நிலைமை இந்த போர்க்களத்தில் பார்க்கிறோம். திரும்பி வருவோமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் என் உயிர் பிரியும் பொழுது நான் தொட்ட கடைசி தோளாக உங்களுடைய தோளும் என்னுடைய தோளும் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால் செய்தேன். இந்த முஹப்பத்தை கற்பனை கூட எம்மால் செய்து முடிக்க முடியும். அல்லாஹு அக்பர். கிறிஸ்துவுக்கு பின் 624 ரமலான் துறை 17 முஸ்லிம்களுக்கும் குறைஷியர்களுக்கும் இடையில் இடம்பெற்றது பத்ர் போர். படையை தலைமை தாங்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்விடம் இருந்ததோ 313 பேர், காபிர்களாக இருந்தவர்களோ 1000 பேர். 14 ஷஹாபாக்களின் உயிர் தியாகத்தில் விளைக்கப்பட்டது அந்த போர். அபூ ஜஹில், உத்பா இப்னு ராபியா, உமையா இப்னு கலப் போன்ற கொடிய காபிர்கள் கொல்லப்பட்டனர் அந்த போரில். தன் படையை விட 3 மடங்கு பெரிய படை இதை வீழ்த்தினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிடிக்கப்பட்ட எந்த பெண்களும் முறைகேடாக கையாளப்படவில்லை, எந்த குழந்தையும் கொல்லப்படவில்லை. காரணம், இது ரசூலுல்லாஹ்வின் படை.